லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லீடா நடிக்கிற படம் தான் கூலி. இந்த படம் நம்ம இந்தியன் சினிமால ஒரு பிக்கஸ்ட் பேன் இண்டியன் மூவி. கூலி படத்தை வர ஆகஸ்ட் 14 இண்டிபெண்டன்ஸ் டே வீக்கெண்டுக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறோம்னு அஃபிஷியலாவே சொல்லியிருக்காங்க. இந்த கூலி படத்துக்கு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்கு. தமிழ் சினிமால நெக்ஸ்ட் 1000 crore ரீச் பண்ண போற ஃபர்ஸ்ட் படமா இருக்குமான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா சுமோ. இந்த படத்துல மிர்ச்சி சிவா, விடிவி கணேஷ் லீட நடிச்சிருக்காங்க. சுமோ படத்தை இந்த சம்மர் ஸ்பெஷலா வர ஏப்ரல் 25 தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறோம்னு அஃபிஷியலாவே சொல்லியிருக்காங்க. சுமோ படத்தோட ட்ரெய்லர்லாம் ஆல்ரெடி வந்திருக்கும். ட்ரெய்லரும் நல்லா தான் இருக்கு. அடுத்ததா குட் பேட் அகலி. ஆதிக் ரவிச்சந்தர் டைரக்ஷன்ல அஜித் குமார் லீட நடிச்சிருக்கிற படம். இந்த குட் பேட் அகலி படத்தோட புக்கிங்கை இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் இந்த குட் பேட் அகலி படத்துக்கு தமிழ்நாடு ப்ரீ சேல்ஸ்ல மட்டுமே 8 crore கிட்ட வந்திருக்கு. இந்த குட் பேட் அகலி படத்துக்கு டே 1ல 30 crore மேல கலெக்ஷன் வர அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஃபைனலா குட் பேட் அகலி எவ்வளவு கலெக்ஷன் பண்ண போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா எம்புரான். இந்த படத்துல மோகன்லால், பிருத்திவிராஜ், டோவினோ தோமஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. எம்புரான் படம் வேர்ல்டு வைடா இது வரைக்கும் 250 crore மேல கலெக்ஷன் பண்ணிருக்கு. கேரள சினிமால 250 crore கலெக்ஷன் பண்ற ஃபர்ஸ்ட் மூவி தான் இந்த எம்புரான். எம்புரான் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. வர ஏப்ரல் 24 எம்புரான் படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடான்னு எல்லா லாங்குவேஜிலும் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான்.